வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தொழிலின் இரவு நேர செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி மாணவியின் விபரீத முடிவால் துயரத்தில் குடும்பம். கோழிப்பண்ணையில் லஞ்சம் பெற்ற அதிகாரிக்கு 17 வருடத்தின் பின் கிடைத்த தண்டனை. ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சை வெளியாகவுள்ள முக்கிய அறிவித்தல். தமிழர் பகுதியில் தொடரும் நள்ளிரவு திருட்டுக்கள். புதுக்குடியிருப்பில் சுகாதார அதிகாரிகள் திடீர் சோதனை. வாட்ஸ்அப் டெலிகிராம் ஊடாக பரவும் ஆபத்தான நிதி மோசடி. ஒளிபெருக்கி பயன்பாட்டுக்காக கால எல்லை மக்களுக்கு போலீசார் அறிவித்தல். கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வரும் தரம் 11 மாணவி உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் திடீர் மரணம் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த மாணவியின் விபரீத முடிவால் உயிரிழந்துள்ளதாகவும் காரணம் தெரியாதுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோழிப்பண்ணை உரிமையாளர் ஒருவரிடம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட அதிகாரி ஒருவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2009 ஆண்டு முடராகலை மாவட்டம் வெள்ளாவாய பகுதியில் உள்ள கோழிப்பண்ணை உரிமையாளர் ஒருவரிடம் இந்த அதிகாரி சட்ட விவகாரங்கள் சம்பந்தமாக 15,000 ரூபாய் லஞ்சமாக கோரியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக 2009 ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக நீண்டகால விசாரணைகளின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்தது. லஞ்சம் கோரியமை மற்றும் பெற்றுக்கொண்டமை தொடர்பாக 3 குற்றச்சாட்டுகளில் சந்தேக நபர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். 6 ஆண்டுகள் வீதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனைகளை ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் லஞ்சமாக பெற்ற 15,000 ரூபாவுக்கு இணையான மேலதிக அபராதத்தை செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3க்கான ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மறு அறிவித்தல் வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த பரீட்சை நாளைய தினம் நடைபெற இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களினால் போட்டி பரீட்சை ஒத்திவைக்கப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திககுமார் லியனகே குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பரீட்சை நடைபெறும் புதிய திகதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா பூந்தோட்டம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அண்மை காலமாக நள்ளிரவு நேரங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் பெரும் அச்சத்துக்குள்ளாகியுள்ளனர். பூந்தோட்டம் பகுதியில் கடந்த சில தினங்களாக மர்ம நபர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதுடன் நள்ளிரவு வேளைகளில் வீடுகளில் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை உடைத்து உள்நுழையும் நபர்கள் பெறுமதியான பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். குறிப்பாக வீட்டின் உரிமையாளர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இவ்வாறான திட்டமிட்ட திருட்டு சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர். கிட்டிய நாட்களில் மட்டும் இப்பகுதியில் உள்ள 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளும் பெருந்தொகை பணங்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட வள்ளிப்புணம் தேவிபுரம் உடையார்கட்டு மற்றும் கோம்பாவலம் பகுதிகளில் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கிய 11 விற்பனை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு 2,35,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விதிமீறல் குற்றச்சாட்டு தொடர்பாக நேற்று முல்லைத்தீவு மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பொது சுகாதார பரிசோதகர்கள், மேற்பார்வை சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார வைத்திய அதிகாரி ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட திடீர் பரிசோதனையில் உணவகங்கள், வேதுப்பகங்கள், குளிர்பான கடைகள் மற்றும் பலசரக்கு கடைகள் உள்ளிட்ட பல விற்பனை நிலையங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது காலாவதியான திகதி கொண்ட பொருட்கள் விற்பனை செய்தல், மருத்துவ சான்றிதழ் இன்றி பணியாற்றுதல், தனிப்பட்ட சுகாதார குறைபாடுகள், குடிநீரின் தரத்தை உறுதிப்படுத்த தவறுதல், கழிவுநீரை சுற்றுச்சூழலுக்கு வெளியேற்றுதல், சுகாதார வைத்திய அதிகாரியின் அனுமதியின்றி விற்பனை நிலையம் நடத்துதல், சுவர் மற்றும் தரையை அசுத்தமாக பராமரித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனையடுத்து வள்ளிபுரம் பொது சுகாதார பரிசோதகர் ரெஜிஸ்ட்ரன் ரோய், உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர், கோம்பாபிலவில் உள்ள சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆகியோரால் முல்லைத்தீவு மேலதிக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ஊடாக பரப்பப்படும் ஆபத்தான நிதி மோசடிகள் குறித்து இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். சமூக வலைதளங்கள் ஊடாக அனுப்பப்படும் தீங்கிழைக்கக்கூடிய APK கோப்புகள் மூலம் இந்த மோசடிகள் அரங்கேற்றப்படுவதாக போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். திருமண அழைப்புதல், மின்சார கட்டண பட்டியல், லொத்தர் வெற்றி அழைப்பு போன்ற படிவங்களில் இவை அனுப்பப்படலாம். இந்த கோப்புகளை பயனாளர்கள் கிளிக் செய்தவுடன் அவர்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் தீங்கிழைக்கும் மென்பொருட்கள் தானாகவே நிறுவப்படுகின்றன.
இதன் மூலம் ஹேக்கர்கள் பயனாளிகளின் தொலைபேசி திரையை கட்டுப்படுத்துவதுடன் வங்கிக் கணக்குகளுடன் தொடர்புடைய ரகசியமான OTP குறியீடுகளை உள்ளடக்கிய குறுஞ்செய்திகளையும் வாசிக்கும் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோசடியில் இருந்து தவிர்த்துக் கொள்ள போலீசார் ஆலோசனைகளை கூறி வருகின்றனர். நண்பர்களிடம் இருந்து வந்தாலும் கூட சந்தேகத்துக்குரிய APK கோப்புகளை ஒருபோதும் தரவிறக்கம் செய்யவோ அல்லது திறக்கவோ வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயலிகளை தரவிறக்கம் செய்ய கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகியவற்றை மட்டுமே பயன்படுத்துங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது வைபவங்கள் மற்றும் நிகழ்வுகளின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கான அனுமதிக்கப்பட்ட கால எல்லைகள் குறித்து போலீஸ் தலைமையகம் பொதுமக்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் விசேட நினைவூட்டலை விடுத்துள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு அமைவாகவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளன. போலீஸ் தலைமையகத்தின் அறிவிப்பின்படி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கான நேர கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கள் முதல் வியாழன் வரை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அனுமதிக்க வழங்கப்படும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நள்ளிரவை தாண்டி அதிகாலை 1 மணி வரை ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி நீடிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:30 மணி முதல் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த முடியும். பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் அமைப்பாளர்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த நேர கட்டுப்பாடுகளை கண்டிப்புடன் பின்பற்றுமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.